கிரகங்களோட இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசி அதிபதியை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே பேச்சாற்றல் மிக்கவங்க. புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானே ராசி அதிபதியால் அமைஞ்சிருக்கிறதால புத்தி சாதுரியங்கிறது எங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். பெரும்பாலுமே இவங்க பேசக்கூடியது மற்றவங்களுக்கு தொண இருந்தாலுமே அர்த்தமுள்ள விவாதம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. உண்மையிலே இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதிக சுதந்திரமானவங்களும் கூட. எந்த விஷயத்தையுமே அவங்களே முயற்சி செஞ்சு பார்த்த பின்னாடி தான் அதில் ஒரு உண்மை இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை எடுப்பாங்க. இயல்பிலே ஒரு நிறைய எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. எல்லா வேலையுமே கச்சிதமாக செய்யக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா கோணங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் காலச்சக்கரத்தில் 6வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசி தாங்க. பெரும்பாலுமே கூச்ச சுபாவம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. இயற்கையிலே அழகு படைச்சவங்க, இளமையான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க. நீண்ட ஆயுள்ங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்குரிய புதன் 3ஆம் இடத்துல இந்த மாதங்கள் முழுவதும் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கிறதால குரு உங்கள் ராசியை பார்க்கறதாலையும் 8க்குரிய செவ்வாய் வலிமையிலிருக்கிறது எதிர்பாராத யோகம் ஏற்படும். வீடு மாற்றம், இடம் மாற்றம் நீங்கள் விரும்பினபடி கிடைக்கக்கூடிய நேரம். புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. வீட்டிலுமே சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு திருப்திகரமாக அமையக்கூடிய நேரம். தானாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல வலிமை பெற்று உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கறதால தொழில் வணிகம் சிறப்பாக நடக்கும். பொருளாதார சிரமம் குறைஞ்சி கடன்கள் எல்லாமே ஒரு பகுதி அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையுமே அறகுறையாக செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாகும். அதனால செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யறது நல்லது. வேகத்தை விட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த விஷயத்தையும் எடுக்கும் போதே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம். அதை பற்றின முழுமையான அறிவோடு செயல்படுறது நல்லது. தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சிக்கலை உண்டு பண்ணாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். பின்னாடி இப்படி ஆகிடுச்சேன்னு வருத்தப்படாதீங்க. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால நீங்களாவே இந்த நேரத்தில் பிரச்சனைகளை வரவேற்கிற மாதிரி தான் இருக்கும். பகையை பாராட்டக்கூடிய நிலைமை இந்த நேரம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட விவாதம் செய்யறத குறைக்க பாருங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை வெளிப்படையாக பேசாமல் உள்ளுக்குள்ளேயே குமிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான். சமாதானமாக பேசி முடிவெடுக்க பாருங்க. மனம் விட்டு பேசினாலே பல பிரச்சனைகள் முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முடிஞ்சா சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷ வேளையில சிவன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வர பாருங்க. யாராவது ஒருத்தருக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைன்னு சொல்லலாம். என்னதான் பேச்சாற்றல் இருந்தாலுமே நகைச்சுவை உணர்வு இருந்தாலுமே இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே வாய் வார்த்தைகள் மூலமாகவே இந்த காலத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமாக செயல்பட பாருங்க. சூரியன், சனி, குரு, கேது இந்த மாதிரி முக்கிய கிரகங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான நிலைங்கிறது அதிகமாக இல்லை. அதிக நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தடை விலகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்களில் கோளாறு, உடலில் அசதி மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. இதனால கடன் பெறக்கூடிய நிலைமைங்கிறது இல்லாமல் இருக்கும். எந்த செயலை செஞ்சாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே புதுசாக செலவு ஏற்பட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி வருமானம் உங்களுக்கு சரியாமையும். நீ எடுக்க எந்த முயற்சியுமே ஆரம்பத்தில் இழுபறியாக தான் இருக்கும். வரவேண்டிய பதவி உயர்வு இந்த நேரத்தில் சிறப்பாக கிடைக்கும். இடமாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம். வேலை ரீதியாக அதிகாரிகளோடையும் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களோடையும் அனுசரித்து போகிறது நல்லது. நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு உறுதுணையாக அமைவாங்க. சுய தொழிலாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. ஜவுளி, உணவு தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாதங்களில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உறவினர்களோட கருத்து வேறுபாடு இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படலாம். பேச்சில் நிதானமாக இருங்க. மனசுல குழப்பம், ஒரு அமைதியாக இல்லாத சூழ்நிலை இருந்தாலுமே கணவன் மனைவி பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக போகுது. கல்வி ரீதியாக அலட்சியம் காட்டாம கவனத்தோட கவனச்சர்கள் இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம், நல்ல மதிப்பெண் ஏற்படக்கூடிய நேரம். பெற்றோர் ஆசிரியருடைய ஆலோசனைப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான மதிப்பெண் பெற முடியும்.
அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு இந்த நேரம் மற்றவங்க கிட்ட இருந்து உதவி எதிர்பார்க்க முடியாது. ஆனா நிம்மதிங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சில வகையில பாதிக்கப்படலாம். எச்சரிக்கையோடு செயல்பட பாருங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் பழைய மனையை வித்துட்டு புதிய வீடு மன நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். புன்சை பயிர் செய்யறதுக்கு இந்த நேரம் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க தொழில் ரீதியாக சில பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால லாபம் உண்டாகும். ரசிகர்களுடைய ஆதரவு பெருகும். போட்டி குறைஞ்சு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சுக்கிரன் புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே சாதகமான நிலையில் இருக்கிறதால ஓரளவு உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம். மொத்தத்தில் அதிர்ஷ்டத்தை விட உழைப்பால பலன் தரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. ராசியில குரு பார்வை, சகாயஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய ராசி அதிபதி புதனுக்கு குரு சனி பார்வை. புத்தி சார்ந்த கலைகள் சார்ந்த விஷயத்துல வருமானம் கிடைக்கும். ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்று அதன் மூலமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு. தன வரவுலையும் தன்னிறைவு உண்டாகும். வார கடன் வசூலாகக்கூடிய வாய்ப்பு. எதிர்பார்க்கக்கூடிய கடன் தொகை கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்வீங்க. நோய் தொல்லை எல்லாமே குறையும். திருமணம், குழந்தை பாக்கியம் மாதிரி சுப காரியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு இது உகந்த நேரம்னு சொல்லலாம். புதுசா சேமிப்பு திட்டங்கள் தொடங்குறதுக்கும் இந்த நேரம் சரியான நேரம். தொழில் உத்தியோக விஷயமா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க விரும்பின இடங்களில் உயர்கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படும். பொறுப்போட வேலை செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். குடும்ப உறவுகளோட எல்லா விஷயங்களும் மனம் விட்டு பேசும்படியான சூழ்நிலை உண்டாக போகுது. இது வரைக்குமே வேலை கிடைக்காத உங்க மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலை அணிவிச்சிட்டு வர பாருங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யறது நல்லது. கொண்டை கடலை மாலை சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மேலுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே கோபத்தை நீங்கள் இந்த நேரத்தில் விட்டு விளக்குறது தான் நல்லது. கவனங்கிறது வியாபாரத்தில் வச்சுக்க பாருங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. சந்திரனோட நகர்வுங்கிறது தன வரவை உண்டாகும். அதே நேரத்தில் செலவுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சமமாக அமையும்னு சொல்லலாம். உங்கள் முயற்சிக்கு பல வகையிலையும் முட்டுக்கட்டை தகர்த்து எறிய போறீங்க. குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிங்கிறது ஏற்படும். சுக்கிரனுடைய நிலை 6ஆம் வீட்டில் இருக்கிறதால பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. சிறு பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பங்களில் பாக பிரிவினை மாதிரியான விஷயம் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகளை பட்டும் படாமல் நடந்து கொள்ள பாருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா கொஞ்சம் கடுமையான முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கிறது நல்லது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களும் உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரங்களில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். வேலையில் நெருக்கடி நீங்கன்னு சொல்லலாம். இடம் மாற்றம் மாதிரியான விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் அமைஞ்சிருக்குது. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். செஞ்சுட்டு வர தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை. வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த சங்கட விலகுன்னு சொல்லலாம். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகி ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீங்க. இருந்தாலுமே புதிய நட்புகளோட எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தவறான வழிகாட்டுதலோட யார் நெருங்கினாலுமே அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா நல்லது. இதனால பல தர்ம சங்கடங்கள் உண்டாகலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் மாணவர்கள் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரங்க சங்கர நாராயணர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே முன்னேற்றமான மாதம் தான். 6ஆம் இடத்துல ஆட்சியை சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளை மெதுவாக இனி களைய வைப்பார். உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. போட்டியாளர் உங்களை விட்டு விலகி போவாங்க. இழுபறியாக இருந்துட்டு வந்த வழக்கு இனி சாதகமாக மாறும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த விரிசல் விலகி ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுறது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். நினைச்சதை நினைச்சபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமையும். பண வருமானம் சிறப்பாக இருக்கும். உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். ரொம்ப நாளாக வாங்க முயற்சிட்டு வந்த இடத்த இப்போ வாங்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது. இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள கேது
7ஆம் இடத்துல ராகுவும் வர்றது கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. புதுசாக வர்றவங்ககிட்ட யார்கிட்டையுமே அதிகபட்ச பழக்கம் வேண்டாம். ஆசைக்கு இடம் கொடுக்காம இருந்துட்டு வந்தாவே நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் நிதானம் தேவைப்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான வாரமாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் சில நெருக்கடி ஏற்படும். சனி பகவான் உங்கள் திறமையை அதிகரிக்க வைப்பார். இதனால பல நெருக்கடிகள் வந்தாலுமே அதிலிருந்து பெரிய பாதிப்பு இல்லை. எதிர்ப்புகளுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு எதிர்த்து செயல்பட்டவங்க இனி உங்ககிட்டயும் சேரக்கூடிய நிலைமை. இழுபறியாக இருந்துட்டு வந்த பல விவகாரம் இனி நல்லபடியாக முடியும். பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. நண்பர்கள், உறவினர்கள் இந்த நேரத்தில் உதவியாக அமைவாங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்ப விலகும். வியாபாரத்தில் லாபங்கிறது ஏற்பட போகுது. தொடர்ந்து வேலை ரீதியாகவும் செல்வாக்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதில் லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க வடிவேலனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளங்கள் உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.